நிலை 1ல் வந்து இன் பண்ணுறோம், அவுட் பண்ணுறோம். இன் அவுட் பண்ணுறோமா நிலை 1ல். நிலை 2ல் ரைட்டு லெஃப்ட் பண்ணுறோம். இது பண்ணும்பொழுது கவனம் எங்கே வச்சுட்டு பண்ணணும்? நம்ம எங்கே இருக்கணும் கவனம்? காலில், கால் பாதத்தில், விரல் நுனியில், கால் பாதத்தில், கால் பாதத்தினுடைய கீழ்ப்பகுதியில், குதிகால் பகுதியில், இடுப்பு பகுதியில். பயிற்சி 1 பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்களேன். பயிற்சி நம்ம எல்லாரும் ஒரே பயிற்சி செய்கிறோம், ஆனால் விட எத்தனை வருது பாருங்களேன். இடுப்பு எலும்பில் கவனம் இருக்கணுங்க. நம்ம என்ன சொன்னோம்? பால் ஜாயின்ட்ஸு 6 யூனிவர்சல் பால் ஜாயின்ட்ஸ்னு சொன்னோம். அதாவது பந்து கிண்ண மூட்டு மெயினாக. நீங்கள் இதெல்லாம் கூட திரும்பலாம், 360 சுற்றலாம். ஆனால் பந்து கிண்ண மூட்டுன்றது இந்த இடத்துல இடுப்பில் முட்டியில் இருக்குங்க. ஒரு முட்டு சுற்றாது, ஒரு முட்டு சுத்தம், அந்த மாதிரி ஆப்போசிட் அந்த மாதிரி சுத்தம். அதனால தான் அந்த இடத்துல கவனம் வச்சுக்கணும். இப்போ இன் அவுட்டு செய்கிறாங்க. இடுப்பு எலும்பு, இடுப்பு பகுதியில் இருக்கணும், இங்கே இருக்கணும். ஏன்னா பால் ஜாயிண்ட்ல இந்த பாருங்க, நிலை 3, 4, 5ல் 2 பாலுக்கு என்ன பண்ணிட்டோம்? லூப்ரிகேஷன் பண்ணியாச்சு. நிலை 7ல் 2 கால் முட்டிக்கு ஆயில் போட்டாச்சு. இப்போ நிலை 1, 2ல் கால் பயிற்சியில் எதுக்கு ஆயில் போடுறோம்? இடுப்பு பாலுக்கு ஆயில் போடுறோம். இன்னொரு 5 டைம்ஸ். சரிங்களா? கவனம் இங்கே இருக்கணும். இப்படி முன்னாடி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு கால் தூக்கும் பாருங்க. முன்னாடி தள்ளினா தூக்கம். நல்லா பாதத்தை உள்ளே தள்ளி வச்சுட்டு செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. ரொம்ப தொட முயற்சி பண்ண வேண்டாம். நம்ம இப்போ வெளியில் வந்து சுண்டு வரல் தான் நல்லா தரையில் தொட முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி 5 தடவை செஞ்சவங்களா? 5 தடவை செய்யும்போது உங்கள் கவனம் முழுவதும் இங்கே இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த அடுத்தது போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு. கொஞ்சம் காலை ஒரு அடி கேப்பில் வச்சுட்டு ரைட்டு நல்லா லெஃப்ட்டு வரணும். இந்த சுண்டு விரல் போய் தரையை தொடணும். கட்டை விரல் இந்த பக்கம் உள்பக்க கட்டை விரல் தரையை தொடுவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்டு விரல் தரையை தொடணும். சுண்டு விரல் தரையை தொடனா சுண்டு விரல்ல இந்த பக்கவாட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பித்தப்பைக்கான பகுதி. பித்தப்பையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படியே இந்த பகுதி நான் இதுக்கு மேலே தூக்க முடியாது. இந்த பகுதி வந்து பித்தப்பையை ஆக்டிவேட் பண்ண. இன்றைக்கி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஈக்குவலாக எது வருதுங்க? கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வருது. பித்தப்பை எடுத்துட்டாங்கன்றாங்க. இப்போது ரைட்டு ஃபஸ்ட்டு இன் அவுட்டு, அப்புறம் ரைட் லெஃப்ட்டு 5 டைம்ஸு இப்படி அழுத்திக்கிட்டு செய்யும்போது தான் இல்லை. அப்புறம் ரொட்டேஷன் ரைட்டில் 5. இப்போ ரைட்டில் வலச்சுழலாக 5, இடச்சுழலாக நல்லா தொடுறாரு பாருங்கள். தரையை நல்லா தொட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி வரணுங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மைக் நல்லா தொட்டு வராருங்களா? தொட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் அப்படி இருப்பான். அப்படியே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலை அழுத்திக்கிறாரு நல்லா. கொஞ்சம் தூக்குப்பா தம்பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குதிக்கால் வர்மம், உப்புக்குற்றி காலம்னு இருக்கும். இந்த கணுக்கால் எண்டில் கீழே வச்சுக்கப்பா. குதிக்கால் வர்மம், உப்புக்குற்றி காலம்னு இருக்கும். நல்லா காலில் தரையில் இது வந்து கையை காலான்னு வச்சுக்கோங்க. இந்த எண்டை நல்லா சீட் பண்ணிக்கணும். இதோ காமிக்கிறாங்க பாருங்க. இங்கே வந்து குதிக்கால் வர்மம், உப்புக்குற்றி காலம், காலுக்கு ஆற்றலை தரக்கூடிய பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது, வர்மா பாயிண்ட்ஸு. இங்கே வந்து கண்புகச்சல் வர்மம்னு இருக்கும். நீங்கள் நல்லா தரையை ஒட்டி வரும்போது இது செய்வது காலுக்கான பயிற்சி. எப்படி நம்ம கையை சுற்றும் போது முட்டிக்கு தானே செஞ்சோம், ஆனால் நுரையீரலுக்கு அதில் இயக்கம் வந்தது, மார்பக புற்றுநோயை தவிர்த்ததோ, அதை மாதிரி இன் அவுட் ரைட் லெஃப்ட் செய்யும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 5, இன் அவுட் 5, ரைட் லெஃப்ட் 5, 10 ஆச்சுங்களா? 15 முறை காலை சுற்றும் போதும் அந்த உப்புக்குற்றி காலம், குதிக்கால் வர்மத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி சுற்றும் போது கால்களுக்கு ஆற்றல் நல்லா பாயும். கால்களுக்கு எனர்ஜி நிறைய நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது போகிறோம்பா. இப்போ எதுக்கு இது இன் அவுட்டு ரைட் லெஃப்ட் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்களுக்கும் இருக்குது. ஆண்களுக்கும் சில பேருக்கு அந்த ஓவர் வெயிட் இருக்குங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடப்போம், நல்லா நேராக நடப்போம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா. பெண்களை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நடப்போம், நல்லா செய்வோம். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடையில் என்ன இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக மாறுதல்கள் இருக்கும். கொஞ்சம் வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா என்னாகும்? வயசானவங்க நல்ல வெயிட் போட்டாங்கன்னா வெயிட் இல்லைனாலும் சாஞ்சு நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வயிறு எலாபரேட் ஆகும், பெருசாகும். வயிறு கர்ப்பப்பை குழந்தை வளர வயிறு பெருசாகும். இந்த பெல்விக் போன் சொல்லுவாங்க, அந்த 2 சைடு போன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே பெருசாகும். இந்த குழந்தைய இது பண்ணிட்டு அது என்ன டெலிவரி அப்போ ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் தள்ளும். குழந்தை வயிற்றில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைய இப்படி எப்படி பண்ணோன்னா அந்த கபாலத்தை நல்லா இப்படி பெண்ட் பண்ணி வெளியில் வரும். அம்மாவுக்கு வலி இருக்கக்கூடாதுன்னு அப்படியே வராதுங்க. அது நல்லா இப்படி பெண்ட் பண்ணி வரும்போது அதை தள்ளணும் இல்லையா, அப்போ இந்த பெல்விக் போன் தள்ளும்.
இது வெளியில் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரிக்கு சொல்கிறேன், நார்மல் டெலிவரியோ இல்லை சிசரினாக இருந்தாலும் சரி, சிசரின்னா என்ன பண்ணுறாங்க, அப்போவும் வயிறு பெருசாகுது, இன்னும் அவங்க நம்ம சிசரின் சர்ஜரி பண்ணி எடுக்கிறோம், இது நார்மலாகுது. இந்த பெல்விக் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது நார்மல் சீக்கு வராது. முதல்ல இருந்த நிலையிலே இருக்காது, பெருசாக இருந்தது பார்த்தீங்களா அந்த நிலையிலும் இருக்காது. குழந்தை வெளியில் வந்து மிடில் ஆஃப் த ஒரு மிடில் ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடும். நிற்கும்போது என்னாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேராக நடக்க, இந்த லூஸ் ஆகிடும். இந்த பால் ஜாயிண்ட்டுக்கும் அந்த ஹிப்பு பெல்விக் போனுக்கு இருக்க இடம் கொஞ்சம் அந்த கிரிப்னஸ் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாஞ்சி நடக்கிறோம். அந்த மாதிரி சாஞ்சி நடக்காமல் இருக்கணும். அந்த கால் பயிற்சி நல்லா பண்ணணும். நீங்கள் கீழே உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்ய வச்சே காமிப்போம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கவனம், இந்த இடத்துல ஒரு அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்டுன்னு உட்காந்துட்டே இருப்போம். நார்மல் டெலிவரி அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். உங்கள் உடம்பை நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா எழுந்து இயக்கம் கொடுக்கணும். இப்போ சிசரின் வந்துருச்சுன்னா 1 வருஷத்துக்கு யாருமே வேலை செய்யறதில்ல, வெயிட் தூக்குறது. அப்படியே வெயிட் தூக்கக்கூடாது, கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உட்கார்ந்துருது ரொம்ப குறைஞ்சி போச்சு, நல்லா கீழே உட்காந்து எழுந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசரின் அப்போ மெயினாக சிசரின் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும், ஆண்களுக்கு வந்து சர்ஜரி, நிறைய பேருக்கு ஹிரண்யா சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஆண்களுக்கு ஹைட்ரோசல் சர்ஜரி அது மாதிரிலாம் இருக்கும். நிறைய பைக் ஓட்டுவாங்க ஆண்கள். என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து டெலிவரினால அந்த நடை மாறுது. ஆண்களுக்கு என்னென்னா நிறைய நேரம் மிஷின் ஷாப்பில் நிற்பாங்க. பெண்களோட ஆண்கள் நிறைய நிற்பாங்க வேலை சார்ந்து. அப்புறம் 2 சக்கர வாகனம் நிறைய ஓட்டுறாங்க உட்கார்ந்த நிலையில். அந்த ஷாக் அப்சர்வர் மேடு பள்ளத்தை தூக்கி போடுறது, அந்த ப்ராப்ளத்தால் இந்த டிஸ்க் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிசரின் அப்போ லம்பார்ட் பஞ்சுன்னு இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அனதீஷியா கொடுப்பாங்க. தலையை கொண்டு வந்து கால் நல்லா முட்டை வச்சு L4 L5ல லம்பார்ட் பஞ்சுன்னு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிருக்கோம் அது ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும்தான், அப்படி கிடையாது. சின்ன ஒரு பைப் பிட்டு மாதிரி உள்ளே இறக்குவாங்க டிஸ்கில், பைப்பு பிட்டு மாதிரி, ட்ரில்லிங் பிட்டு மாதிரி ஒரு ரவுண்டு பைப் இறக்குவாங்க, அதுக்கு உள்ளே தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க, அதுவும் நீடில் மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷன் அது பெரிய இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னா கால்நடைக்கு போடுறாங்களோ ஊசி, அது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த நீடில். அதுக்கு உள்ள மைனூட் இன்ஜெக்ஷன் தான் அனதீஷியா கொடுப்பாங்க. அதுக்கு பேர் லம்பார்ட் பஞ்சுன்னு பேர். அது என்ன ஆகிடும்னா, டிஸ்க் வரைஞ்சி போட்டாங்கல்ல ஐயா, டிஸ்கில் அந்த ரவுண்டும் ஓட்டையாக்கி விட்டுரும், அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஓட்டையாயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த டிஸ்கில் இருக்க எனர்ஜி வெளியில் போயிடும், டிஸ்க்கு குஷனிங் போயிடும், டிஸ்க்கு நசுங்கி போயிடும். அதனால தான் அவங்களுக்கு பாருங்கள், சிசரின் பண்ணவங்க நீங்கள் யாரை வேணால், நம்ம வீட்டில் ஒரு சிசரின் இல்லை, எந்த சர்ஜரியாக இருந்தாலும் அந்த லம்பார்ட் பஞ்ச் பண்ணவங்க ஆண்களை கூட கேட்டு பாருங்கள். ஏர்லி மார்னிங் அவங்க தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு சைடு கை கால் மறுத்து போகும், கை கால் பயங்கர வலி இருக்கும். அவங்களால எழுந்து கொஞ்சம் நடமாடினதுக்கப்புறம் தான் நார்மலான ஒரு இயக்கத்துக்கே வரும். கை கால் மறுத்து போகிறது அந்த லம்பார்ட் பஞ்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது லைஃப் லாங் அப்படி தாங்க இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு கை கால் மறுத்து போகுதுன்னு போகிற இடத்துலலாம் எங்களை கேட்பாங்க. ரெகுலராக இந்த கால் பயிற்சி நீங்கள் மகராசனம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்ல. 1.5 அடி கேப் இருக்கணுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது 2 காலை குவிச்சிங்கன்னா இடிக்காத அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த ரைட் லெஃப்ட் செய்யும்போது ஒரு காலோட ஒரு கால் இடிக்காத அளவு கேப் இருக்கணும். நல்லா சுண்டு விரல் தலையும் படும்போது பித்தப்பை ஆக்டிவேட் ஆகும், கண்புகச்சல் வர்மம் ஆக்டிவேட் ஆகும். இப்படி உள்பக்கம் முதுகு தண்டுவட பக்கம் குவியும் போது முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அங்கே நிறைய வர்மம் இருக்குது, சக்தி வர்மம்லாம் இருக்குது, அந்த வர்மம்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 2 பயிற்சி இந்த லம்பார்டு பஞ்சில் இருக்க பெயின் அந்த மறுத்து போகிறத சரி பண்ணோம், காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், இந்த இடுப்பு பகுதியில் ரத்த ஓட்டத்தை நல்லா உங்களுக்கு கொடுக்கும், தொடை பகுதி ஏன்னா ஒரே எலும்பு, அது நம்ம உடம்புலேயே பெரிய எலும்பு தொடை எலும்பு தான், தை போன் தான் பெருசு. அப்போ அதை மாதிரி அதுக்கப்புறம் ரைட்டில் 5 லெஃப்ட் 5 ரைட் 5 சுற்றுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஆங்கிள் போன் சொல்லுவாங்க. இந்த போனுக்கு இதுக்கு கணுக்காலுக்கு இதுதான் நம்ம உடம்பு வெயிட்டை தாங்குது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ரொட்டேட் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் போனுக்கு தான் நம்ம ஸ்ட்ரென்த் தெரியுது, ஆங்கிள் போனுக்கு தான் நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோம். இந்த குதிக்கால் வரும் நல்லா ரொட்டேட் பண்ணும்போது கால் பாதம் எரிச்சல் பாதம் வலியெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நல்லா சுற்றணும், தரையை தொடணும். அந்த தம்பி நல்லா செய்கிறாங்க, நல்லா தரையை தொட்டு சுற்றணும். இந்த கை வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்படி வைப்பீங்க, தயவு செஞ்சு இப்படி வைக்கவே கூடாது. நல்லா கை படிமானமாக இருக்கணும். வைக்கும்போது இந்த ஷோல்டர் இப்படி தூக்கக்கூடாது, கிட்ட வச்சு இப்படி ஷோல்டர் தூக்கக்கூடாது. கை இடுப்புலேருந்து தான் இருக்கணும், ரொம்ப பின்னாடி சாயக்கூடாது. தண்டாசன பொசிஷன் இப்படி வைப்போம், நம்ம பயிற்சியில் டக் பொசிஷன் வைப்போம். கை நல்லா நார்மலாக தரையில் அழுத்தும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இங்கே தட்சண காலமும் முதுகு எலும்புக்கான ஒரு உள்ளங்கை வெள்ளை வர்மமும் ஆக்டிவேட் ஆகும். நல்லா கையை ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா முதுகு தண்டுவடம் சிறப்பாக உங்களுக்கு முதுகு தண்டுவட வலி சிறப்பாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஹார்ட்டு ப்ராப்ளத்துக்கும் நமக்கு நல்லது. நல்லா கை பக்கவாட்டில் படிமானமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஷோல்டர் தூக்கில் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சது
ஷோல்டர் தூக்குச்சு. இப்போ ஷோல்டர் தூக்காமல் கை இங்கேருந்து ஒரு அடி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சிங்கன்னா இந்த ஷோல்டர் தூக்காது. அதை மாதிரி 5 பயிற்சியும் நீங்கள் செய்யணும். சரிங்களா? வாழ்க வளம். இப்போது கால் தரையில் வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அம்மா? சில பேருக்கு கால் தரையில் வைக்க முடியாது. உடல் வாகு அப்படி இருக்கும், குண்டாக இருக்கலாம், ஆபிசிட்டி இருக்கிறவங்க அவங்கள என்னடா நம்மளால் கால் கீழே வைக்க முடியல. ஏன்னா அந்த கால் தரையில் இப்போ சுண்டுவல் பகுதி தரையில் படும் பொழுது கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாக்கும். பித்த நீரை சரியான முறையில் என்ன பண்ணோம், கல்லீரல் கொடுக்கறது தான் வந்து பித்தப்பை என்ன பண்ணுது, அதை ரிசீவ் பண்ணி அதை வந்து செக்ரிகேஷன் பண்ணி அதை வந்து சாலிடு பண்ணி தான் அதில் வந்து சிலதெல்லாம் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பித்த நீர் வந்து பித்தப்பை வந்து என்ன பண்ணுது, குடலுக்கு வந்து கொடுக்குது, உணவு ஜெரிமானத்துக்கு கொடுக்குது. இப்போ யாரெல்லாம் காலை கீழே வைக்க முடியலையோ அவங்களாம் என்ன பண்ணுங்க, நின்றுக்கிட்டே என்ன பண்ணுங்க, இடுப்பில் இப்படி கை வச்சுக்கங்க. இந்த காலினுடைய இந்த பகுதி, இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த சைடு அப்படி தரையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இடுப்பு அப்படி வச்சுக்கோங்க பாருங்க. 1 2 3 4. சாஃப்டாக அழுத்தணும். ரொம்ப அதிகமாக அழுத்தணும், ஸ்லிப் ஆயிருங்க. இந்த இடத்துல மசில் ஸ்ப்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வீக்கம் வந்துடும். நீங்கள் ஏதாவது பிடிச்சிக்கோங்க, சப்போர்ட் பண்ணி. கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க தயவு செஞ்சு ஏதாவது பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நல்ல காலை, எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதால அப்படியே பாருங்கள், எதுவும் பிடிக்காமல் அழுத்துறோம். ஏன்னா செஞ்சுட்டு இருக்கிறதால இப்படியே நடக்கலாம். இந்த பாருங்க, இப்படி நடக்கலாம். நடந்து ப்ராக்டிஸ் இருக்கிறதால நாங்கள் நடக்கிறோம். சரிங்களா? ஆனால் வந்து இது ப்ராக்டிஸ் எங்களுக்கு. நீங்கள் முதல்ல கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சரிங்களா? நல்லா கால் அப்படியே சைடில் எப்படி வச்சு, சைடில் வச்சு. நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. பாருங்க, இப்போ நாங்கள்லாம் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பாருங்க. டக்கு மாதிரி 2 கால் சைடில் எப்படி நடக்கணும், சைடில் நடக்கிறோம் பாருங்க, கால் சைடில் 4 டைரக்ஷனில் காலை நடந்தாலே உடம்பு, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, உடம்பு இருக்கணும், இழகக்கூடாது. அப்போ உடம்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், கால் இப்படி பின்காலை தூக்கிடணும். பின்காலை தூக்கிட்டு உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு 20 ஸ்டெப்ஸ் போங்க. அப்புறம் திருப்பிக்கிட்டு ஒரு 20 ஸ்டெப் போங்க. இதை மாதிரி ஒரு 3 ரவுண்டு பண்ணுங்கள். அடுத்தது இப்போ பின்காலை தரையில் வச்சுக்கோங்க, முன்காலை தூக்கிடணும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி வந்து பேக்கில். முடிஞ்சிருச்சிங்களா? 3வது இப்போ பித்தப்பைக்கு பண்ண பாருங்கள், அந்த டைரக்ஷனில் சார்லி சாப்ளின் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதை இப்படி திருப்பி ரிவர்ஸில் வாங்க. 4வது இப்படி 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 10 முறை இது இருக்கு. இது 4ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் காலையும் தரையில் வச்சு இந்த 5 ஸ்டெப்பும் பண்ணிங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து நம்ம கால் பயிற்சிக்கு உள்ளே இருக்குது. இதைத்தான் பண்ணணும். இந்த 5 டைரக்ஷனில் இதை பண்ணிட்டோம்னா உடம்பு இறுகும், இழகாது. இருக்கும்னா என்ன அர்த்தம்? உடம்பு அப்படியே இரும்பு மாதிரி இருக்கும். இதனை தொடர்ச்சி. ஆமாம், இது பேர் வாக்கிங் தெரப்பி. இந்த 5 சொல்லி கொடுத்துட்டு அதாவதுங்க, இந்த 5 மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வாக்கிங் தெரப்பின்னு 1500 ஃபீஸ் வாங்குறாங்க. இருக்கு, அது நம்ம கால் பயிற்சிக்கு உள்ளே இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காலை பிடின்னா பிடிக்க மாட்டோம், அடுத்தவங்க காலை போய் பிடிச்சிக்கிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவோம். நம்ம காலை ஒழுங்காக நம்ம பிடிச்சாலே நம்ம உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ரைட், குட். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இப்போ? அந்த சார் நான் வந்துட்டோம். நீ அந்த சார் போய்டு, நீ அந்த சார் போய்டு. ரைட். நீ அந்த காலை தர்ஷனக்கால் வரைஞ்சிரு போர்டில். இப்போது காலை வந்து பிடிக்கணும். நம்ம இப்போது காலை எப்படி பிடிப்பணுமோ, காலை வந்து எப்படி பிடிப்போம்? இப்போ வலது காலை வந்து எடுத்து இப்படி மேலே வச்சாச்சுங்க. வலது காலை எடுத்து வச்சாச்சு, இப்படி தானே பிடிப்போம். எப்படி பிடிப்போம்? எப்போவுமே பாருங்க, பிடிக்கிறது பாருங்க, முதல்ல இடது கையை அப்படி எடுத்து போங்க. முதல்ல தெரியுதா? வலது கையை அதுக்கு மேலே அப்படி வைங்க. ஏன் இப்படி அங்கே வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, இப்போ வந்து சும்மா வரைகிறேங்க, அந்த கட்டை விரல்லையும் 2வது விரல்லையும் 2 உயிரடங்கள் இருக்கு. அங்க பாருங்க, அங்க போர்டில் போடுறேன் பாருங்க, அந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்தது சுண்டிகை உயிர் அடங்கல். கட்டை விரலுடைய மொழி
நகத்து கீழே. அடுத்தது வந்து கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க, அந்த பள்ளம் தான் வந்து விருத்தி அடங்கல். ரெண்டாவது உயிரடங்கல் இது காலில். சுண்டிகை அடங்கல், விருத்தி உயிரடங்கல், 2 உயிரடங்கல் இருக்கு. நீங்க கையை இப்படி வச்சீங்கன்னா 2த்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம புஸ்தகத்தில் மகரிஷி பாருங்க, கைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அப்படின்னு புஸ்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஒன்றன் மீது ஒன்றாகன்னா ஒன்று, ஒன்றன் மீது ஒன்றாக இப்படி அழுத்தும் பொழுது அந்த 2 உயிரிடங்களை நீங்க அழுத்திட்டீங்க, பிடிச்சிட்டீங்க. 2 உயிரிடங்களை பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்பா, காலை உள்பக்கம் என்ன பண்ணணும்போ, கட்டை விரல மேலிருந்து கீழ் வரைக்கும் அழுத்தணும். கீழ் வரைக்கும் அழுத்தணும். எது வரைக்கும் அழுத்தணும்? கீழ் வரைக்கும் அழுத்தணும்னா அந்த கோடு வரைக்கும் அழுத்தணும். அந்த கோடு போடுறாங்க பாருங்க, அந்த கோடு தான் கழுத்து நரம்பு மண்டலம். நம்ம நிறைய பேர் இதோட நிறுத்திடுறோம், இந்த கோடை விட்டுறோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் கழுத்து வலி இருக்கோ, சர்விக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வர்மால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த காலை இப்படி பாருங்க, மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி 10 முறை அவங்கள பண்ணி விட சொல்லுவாங்க. இப்படி இது வந்து கழுத்து வலிக்கு. ஆனா நம்ம இந்த விரல்களை அழுத்தும் பொழுது அந்த கீழ் கோடு வரைக்கும் நம்ம வந்துட்டாலே என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் நம்ம. அதனால கீழ் கோடு வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து நம்ம வந்து அழுத்தணும். அழுத்திட்டு வரும் பொழுது இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல வந்து தலைப்பகுதி, கண் பகுதி, காது பகுதி அழுத்துறோமா, அழுத்தியாச்சு. அப்போ கீழ்கோடு வரைக்கும் வரும்போது எதை அழுத்துறோம், நம்ம கழுத்து பகுதியை சேர்ந்து அழுத்துறோம். அடுத்து இந்த பகுதி என்னது, மார்பு பகுதி. இந்த மார்பு பகுதி அழுத்தும் பொழுது மார்பு பகுதி முடிகின்ற இடம், வயிற்று பகுதி ஆரம்பிக்கின்ற இப்படி வளைவு மாதிரி தெரியும். இந்த இடத்துல ஒரு அடங்கல் இருக்கு, உயிரடங்கல். இதுதான் வந்து உள்ளங்கால் வெள்ளை உயிர் அடங்கல். அடுத்த உயிரடங்கல் அதுதான். எந்த இடம் சொல்றாங்க பாருங்க, இந்த காலினுடைய சென்டர், இந்த இடம், இதுதான் உள்ளங்கால் வெள்ளை அடங்கல். காலில் வர 5 உயிரிடங்கள்ல 3வது உயிரிடங்கள் இதுதான். கட்டை விரல் மொழியில் 1, கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் இடையில் இருக்கின்ற பள்ளம் 2, உள்ளங்காலில் வர 3வது உயிரிடங்கள் இதுதான். உள்ளங்கால் வெள்ளை அடங்கல் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி அழுத்துறோமா நம்ம, அப்படியே வயிற்று பகுதி அழுத்தும் போது எப்படி அழுத்துவோம், நம்ம மென்மையாக அழுத்தணும். ஏன் மென்மையாக அழுத்தணும், என்னங்க, அதான் ஏன் மெதுவாக அழுத்தணும், என்னங்க, குடல் பகுதி ஏன் மென்மையாக அழுத்தணும்னு கேட்குறேன். என்னங்க, அதான் ஏன் மெதுவாக அமைக்கணும்னு கேட்குறேங்க. அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். திருப்பி அதையே சொல்கிறீங்களே. வலி ஏற்படுமா, ஏன் வலி ஏற்படும், அவ்வளோதான். எலும்பு இல்லாத பகுதி அந்த பகுதி. ஆமாம். இப்போ ஒருத்தர் வந்து இங்கே குத்தினா தாங்குவாரா, தாங்கலாம். இங்கே குத்தினா தாங்கலாம். இங்கே குத்தினா ஏன், அந்த இடத்துல எலும்பு கிடையாது. அதனால தான் வயிறு பகுதி மெதுவாக அழுத்தணும். அப்போது இந்த வயிற்று பகுதி முடிகின்ற இடம், இடுப்பு பகுதி ஆரம்பிக்கின்ற இடம், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து முத்து தாமரை வர்மம்னு பேர். இதில் வந்து இந்த 3 தான் உயிரிடங்கள். இது சொல்கிறேன் பாருங்க, இந்த முத்து தாமரை வர்மம் உள்ளங்கால் வெள்ளை வர்மத்தினுடைய அசிஸ்டன்ட், அவருடைய அசிஸ்டண்ட், துணை வர்மம் அது. இதுவும் சேர்ந்ததுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு 2வது அட்டாக் வாழ்க்கையில் வரவே வராது. 2 அட்டாக் வந்துருச்சுன்னா 3வது அட்டாக் வராது. 3 அட்டாக் வந்துருச்சுன்னா லைஃப் வந்து லைஃப் லாங் ஓட்டிக்கிட்டு போயிடலாம், அந்த கார்டியாக் பிரச்சனை வராமல். 3 அட்டாக்குமே வராதவங்களுக்கு லைஃப் லாங் அட்டாக்கே வராதபடி பார்த்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டு, இந்த 2மே ஏன் வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லுவோம். இதை வந்து கால் பயிற்சி அப்படின்னு வந்தாலே ஆரம்பிப்பாங்க. கால் பயிற்சி இப்படி வச்சுப்பாங்க, இங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போதான் இங்கே வந்திருப்பாங்க. நம்ம யாரை ஏமாத்துறதுக்கு பயிற்சி செய்கிறோம், நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். நீங்கள் உள்ளங்காலில் ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுபடி நீங்கள் நீங்களே ஏமாற்றிக்கிட்டீங்கன்னா, ஆமாம், அப்படி லேப்பிங்காக வரணும் பாருங்க. லேப்பிங் ஜிக்ஸாக்காக போகணும். பாதி இதில் பாதி விட்டா அதில் பாதி பிடிக்கணும்.
புரியுதுங்களா? இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை பிடிப்பீங்க. இப்படி பண்ணலைன்னா இந்த 2 பாயிண்ட்டை நம்மளால் பிடிக்க முடியாது. அப்போ பிடிக்க முடியாதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு விதி பிரகாரம் இந்த வயசில், இந்த மாதம், இந்த தேதி, இந்த வருஷம், இவ்வளோ நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னு இருக்கும். விதி என்ன பண்ணுவது? வேலையை காமிச்சிடும். இந்த பயிற்சி ஒழுங்காக பண்ணிட்டோன்னா விதி என்ன ஆகும்? மதி ஜெயிக்கும், விதி தோற்கும். அதே தேதியில் அந்த விதி அது வேலை செய்யும். அதே தேதியில் ஒரு சின்னதாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஏதோ செஸ்ட் பெயின் மாதிரி வரும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவார். ஒன்றும் மேஜர் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க, சரியாக போயிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது மதியால் ஜெயிக்கிறது. இங்கே ஆரம்பித்து கண்ணை மூடிட்டு கீழே டைரெக்டாக வந்துட்டோம்னா கீழ்ச்சிக்கிறது. இல்லைங்க, நீங்கள் கால் அழுத்தும் போது நிறைய பேருக்கு ஏப்பம் வருமா? நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பாருங்கள், ஏப்பம் விடுவாங்க நிறைய பேர். அவங்க ரெஸ்ட் ரூம் போகலன்னா கண்டிப்பாக ஏப்பம் வரும். அதே மாதிரி நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு இந்த கால் பகுதி நல்லா அழுத்தும் போது அபான வாயு நிறைய பேருக்கு ரிலீஸ் ஆகும். ஆனஸ் வழியாக அபான வாயு ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த கேஸ் உடம்புல உள்ள லாக் ஆகலனாலே ஹார்ட் ப்ராப்ளம் வராது. கேஸ்ட்ராட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய நரம்புகள் உள்ள என்ன போகணுங்க? ரத்தம் தான் போகணும், கேஸ் போகக்கூடாது. கேஸ் போனால் என்ன ஆகும்? காற்று போனால் என்ன ஆகுங்க? நரம்பில் பேரலிசிஸ் வரும், பாரிச வாயு, பக்கவாதம் வரும். முதல் பக்கவாதம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணம் நரம்புகளுக்குள்ளே காற்று போகிறது. இப்போ நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து விடும்போது நம்ம கால் பாதங்களில் தான் உறுப்புகளோட எண்டு முடியுது. அப்போ அதனால தான் சொன்னாங்க 40 நிமிஷம் வாக்கிங் போகிறதுக்கு சமன்ட்டு. இப்போ நீங்கள் வாக்கிங் போகும்போது நிறைய பேருக்கு கால் பெண்டாக இருக்கும். இப்போ வயிற்று பகுதி நம்ம அழுத்தம் கொடுக்கல, இந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதி மட்டும்தான் அழுத்தம் கொடுப்போம். ஆனால் நம்மளுடைய சாமிஜியோட பயிற்சியில் நடுப்பகுதிக்கும் சேர்த்து அழுத்தம் கொடுக்குறோம். ஃப்ளாட் ஃபுட்டு சொல்லுவாங்க. பாதம் ஃப்ளாட்டாக இருக்கும். சிலருக்கு பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பாருங்கள் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருக்கும், வாமிட்டிங் நிறைய பண்ணுவாங்க. அவங்க டைஜஷன் சரியாகாது, எதனா வெளியில் சாப்பிட்டாங்கன்னா வாமிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் அந்த ஃப்ளாட் ஃபுட், இந்த பாதம் ஃப்ளாட்டாக இருக்கும் அவங்களுக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். ரைட். இப்போது இந்த உடற்பயிற்சி இப்படி காலை முழுசாக அழுத்திட்டு இந்த கடைசியில் இந்த கீழ்கால் பாதத்தில் இந்த இடத்த கொஞ்சம் ஒரு 10 முறை அழுத்தம் கொடுத்துருங்க எல்லாரும். அங்கே தான் நம்ம முடிப்போம். கடைசியாக நம்ம முடிக்கிற இடம் இங்கே தான் முடிப்போம். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் நமக்கு வரவே வராது வாழ்க்கை முழுக்க. ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு என்ன சிக்கல் வேணாலும் வரலாம், எது வரக்கூடாது? மலச்சிக்கல் வந்தால் வாழ்க்கையே சிக்கல். ஞாபகம் வச்சுங்க. அதில் நாளைக்கு காயகல்பத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் அழுத்தியாச்சா? நம்ம இப்போ உள்ளங்காலை, இந்த உள்ளங்காலை நம்ம அழுத்தும் பொழுது மனசு எப்படி இருக்கணும்? கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடினா உறுப்புகளோட பேசணும். வாழ்க வளமுடன். தலைப்பகுதியை அழுத்துகிறேன். தலைப்பகுதியில் காற்றோட்டம், ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். தலைப்பகுதியில் காற்றோட்டம், ரத்த ஓட்ட வெப்பம் சீராக செல்கிறது. கண் பகுதியை அழுத்துகிறேன். வலது கால் பண்ணும் இடது கண் பகுதியை அழுத்துகிறேன். இடது காது பகுதியை அழுத்துகிறேன். கழுத்து பகுதி முழுவதும் அழுத்துகிறேன். காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சீராக செல்கிறது. மார்பு பகுதியை அழுத்துகிறேன். ஆமாம், பயிற்சி பண்ணிட்டு இருக்குமா இப்போ? மார்பு பகுதியை அழுத்துகிறேன். மார்புக்கு உறுப்புலாம் அப்படியே சொல்லிட்டே வாங்க. வயிற்று பகுதியை அழுத்துகிறேன். சிறுகுடல், பெருகுடல், இரைப்பை, கல்லீரல், இப்படி ஒரு பகுதியாக சொல்லிக்கிட்டே வாங்க. இடுப்பு பகுதி வலது பக்கம், தொடைப்பகுதியை அழுத்துகிறேன். கால் முட்டி அழுத்துகிறேன். முட்டியினுடைய பின்பக்கத்தை அழுத்துகிறேன். கணுக்காலை அழுத்துகிறேன். கால் பாதங்களை அழுத்துகிறேன். கால் விரல்களை அழுத்துகிறேன். ஆசன வாயை அழுத்துகிறேன். எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல் சென்று விட்டது. வாழ்க வளமுடன். இப்படி உறுப்புகளோட தயவுசெய்து பேசுங்க கால் பயிற்சி செய்யும் பொழுது. இல்லைன்னா மனசு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டே இருக்கணும் நமக்கு. சரிங்களா? இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்கே வரோம்? பக்கவாட்டில் வருவோம். இந்த பக்கவாட்டில் வரும் பொழுது மேலேயும் கீழையும் அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா உள்ளங்கால் மடியணும். அப்படி அழுத்து பாருங்க, நல்லா அழுத்துங்க. இந்த பாருங்க, இந்த உள்ளங்கால் இப்படி ஃபோல்ட் ஆகணும். உள்ளங்கால் ஃபோல்டிங் வரா மாதிரி அழுத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட்டா தொடுவீங்க, அதை மாதிரி தொடக்கூடாது. நல்ல உள்ளங்கால் ஃபோல்டிங் வர மாதிரி நல்லா கை நல்லா அழுத்துங்க தம்பி. மேலே 2 விரல் அழுத்தணும், கீழே 8 விரல் கீழ்ப்பகுதியாக அழுத்தணும். அதுதான் பித்தப்பைக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்.
மேலே பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடம். நம்ம மனுஷனுடைய உடம்பு அப்படி தான் இருக்குது. இது தலை, இப்படி நேராக வைங்களேன். இது தலை, இது மார்பு, இது வயிறு. மனிதனோட உருவத்தை தான் பக்கவாட்டில் வச்சிருக்கிறார் இறைவன். அதே மாதிரி இந்த காலை யார் நல்லா முட்டிக்கு முன்னாடி இருக்கணும். இந்த கால் முட்டிக்கு வெளியில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதர்னு அர்த்தம். கால் யாருக்கெல்லாம் அந்த கணுக்கால் வெளியில் நிற்குதோ, தொடைக்கு வெளியில் நின்று அவங்களால அழுத்த முடியுது, நல்லா ரொட்டேட் பண்ண முடியுதோ, அவங்களுக்கு கண்டிப்பாக மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதனால் கரெக்டாக அவங்களுடைய வெயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா அழுத்தி விடுறாங்க. இப்படி அழுத்தும் போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம், அதாவது இந்த இடத்த நல்லா அப்படி மேல் பக்கமாக வரணும், ரொம்ப கீழே வரக்கூடாது, நல்லா மேலே வந்த மாதிரி அழுத்தணும். அதுக்கு பேர் சக்தி வருமம்னு பேர். இந்த இடத்து பக்கம் நல்லா அழுத்தணும். இந்த பெண்டு வருது இல்லை, அது ஃப்ளாட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அதாவது நேரான பாதமாக இருந்தாலும் சரி, வளைவு பாதமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கத்தை அழுத்தணும். அதுக்கு பேர் சக்தி வருமம்னு பேர். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். ஓவர் ப்ளீடிங், ஒயிட் டிஸ்சார்ஜ், கர்ப்பப்பை நீர் கட்டிகள், பிசிஓடி, பிசிஓஎஸ், சாக்லேட் சிஸ்ட்டு, என்னங்கம்மா ஃபைப்ராய்டு, ஃபோன் பேசுகிறாங்களா, சரி, ஃபைப்ராய்டு இருந்தால் கூட அந்த ஃபைப்ராய்டு சைஸை அப்படியே மெயின்டைன் பண்ணும், வளர விடாது. சரிங்களா? இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்காருங்க. சக்தி வர்மம் எப்படி கொடுப்பாங்க? சக்தி வர்மம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டு. ஒரு 50-60 வயசானவங்களுக்கு கேளுங்க, யூரின் எனக்கு கண்ட்ரோல் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக்காடு. நமக்கு எப்படி கர்ப்பப்பை இறக்குதோ அதே மாதிரி ஆண்கள் வயசானவங்களுக்கு நிறைய வேலை செய்யுது, 2 வீலர் ஓட்டுறதால ப்ராஸ்டேட் கிளாண்டு கொஞ்சம் இறங்கிடும். அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை, மரட்டத்தன்மைக்கு, வித்துப்பையில் அந்த செம்மன் கவுண்டிங் கம்மியாக இருக்குது, உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு சக்தி வர்மம் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஜென்ரலாக அது பாருங்க, காலை நீட்டை வச்சுட்டு, இப்போ கால் ஐயா வந்து சேர்ல பண்ணியிருக்காங்க, நீட்டி உட்கார வச்சுட்டு, இந்த பாருங்க கரெக்டாக. எங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் இருக்க கொடுக்குறாங்க, நீங்கள் எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணாங்க. இங்கே நம்ம கால் பயிற்சிக்குள்ளே அது இருக்குது. இதை அழுத்தினாலே போதும், நம்ம பயிற்சி பக்கம் நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பாருங்க, உள்பக்கமாக எப்படி இழுக்கிறேன் பார்த்தீங்களா? நான் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். நான் கையில் ப்ரெஷர் கொடுக்குறேன். இந்த விரலில் இந்த பக்கம் 4 விரல், இந்த பக்கம் 4 விரல் வச்சு உள்பக்கமாக நான் இழுக்கிறேன். நீங்கள் சும்மா அப்படியெல்லாம் அழுத்தாதீங்க. நீங்கள் சாதாரணமாக அதுதான் எதுக்கு இதெல்லாம் இந்த வர்மா பாயிண்ட்ஸ்லாம் காமிக்கிறோன்னா, வர்மம் கற்றுக்கிறதுக்கு இல்லை, சாமிஜியோட பயிற்சியிலேயே எவ்வளோ இருக்குது பாருங்கள். தினம் நீங்கள் லேடிஸ் 2 பக்கம் அந்த காலை அழுத்தி விட்டு, ஆண்கள் இந்த 2 பக்கம் நல்லா மேலே, அதுதான் 3 தடவை. சில இடத்துல பாருங்கள் சாமிஜி முட்டி 3 தடவை சுற்றுறாரு. இந்த அழுத்துறது மேலிருந்து கீழாக. ஏன் ஒரு தடவை அழுத்தி விட்டுருக்கலாம், விடலை. ஏன் கீழிருந்து மேலே, திரும்ப மேலிருந்து கீழே அழுத்துறாங்க. அழுத்தும்போது இந்த சக்தி வர்மத்தை கிட்டத்தட்ட 3 தடவை என்ன பண்ணுறோம், 2 காலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். பண்ணாலே நமக்கு இர்ரெகுலர் பீரியடு இர்ரெகுலராக இருக்கிறது, நீர்க்கட்டி, இன்னைக்கு நீர்க்கட்டிங்கிறாங்க, நீர்க்கட்டி சரியாகும். ஃபைப்ராய்டு கட்டி சைஸ் பெருசாகாமல் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு அந்த சின்ன சைஸ்க்கு இதாகும். அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஆகும். சிலருக்கு ஹீமோக்ளோபின்லாம் கம்மியானா, ஒரு குழந்தைக்கு இப்போ நம்ம வீட்டிலே கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ளீடிங் ஆகுதுன்னா, டக்குன்னு இந்த மாதிரி கால் பயிற்சி உட்காந்து ஒரு 3-4 தடவை நீங்கள் அழுத்தி விட்டிங்கனாலே இந்த ப்ளீடிங் கண்ட்ரோலுக்கு வருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக சாமிஜி கொடுத்துருக்குறாங்க பயிற்சிகளை, புரியுதுங்களா? அப்போ இது பக்கவாட்டில் அடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோங்க, கணுக்காலை ஒட்டி கீழிருந்து மேலாக, மேலிருந்து நல்லா அழுத்தணும். மேலே கட்டை விரல் அழுத்தணும், கீழே 4 விரல் அந்த கீழ் மூழியை அழுத்திக்கிட்டு வரணும். அழுத்தும்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம நிறைய பேர் கேட்டால், நான் தவம் செய்கிறேங்க, பயிற்சிலாம் உடற்பயிற்சிலாம் செய்கிறதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு தவம் பண்ணாதாங்க நல்லா இருக்குன்னுவாங்க. கண்டிப்பாக அவங்க தவம் செய்யலை. ஏன் சாமிஜி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறோன்னா, உடற்பயிற்சி சரியாக செய்யாமல் தவம் வராது. குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய சக்தி அந்த கணுக்கால் முட்டியில் இந்த பாயிண்ட்ஸ் தான் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்னாலே, நம்ம சாமிஜியோட பயிற்சியில் உடற்பயிற்சி இருக்குது, தியானம் இருக்குது, எல்லாருக்கும் சொன்ன பாருங்க. குண்டலினி சக்தி நல்லா எழுச்சி பெறும். தவமே எனக்கு வரலங்க, உட்காந்து ஆகினை வரமாட்டேங்குது, துரியம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த கணுக்கால் முட்டி நல்லா அழுத்துனாங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தவம் வரும். இன்னொன்று, நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள், நம்ம உடம்புல இருக்க நாளமில்லா சுரப்பிகள்லாம் கணுக்கால் முட்டியில் தான் இணைஞ்சிருக்குது. அந்த இடம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நூல்கண்டு முடிச்சு மாதிரி இருக்கும். தூக்கிட்டு முடிச்சா இருக்கும், நூல்கண்டு முடிச்சு மாதிரி. இன்னொன்று, அந்த இடத்த நல்லா அழுத்தி விட்டோன்னா, ஏன் உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அழுத்தி விட்டுட்டுது, கார்த்தி என்ன பண்ணுவோம், அழுத்தி விட்டுட்டு மசாஜ் பண்ணுவோம். மசாஜ் பண்ணும்போது நல்லா என்ன பண்ணுறோம், சுற்றி விடுறோமா, ஏன்னா நம்ம அழுத்தினோடனே நரம்புகள்லாம் தூக்கிக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், சமன்படுத்தி விடணும். கிட்டத்தட்ட 5040 நரம்புகள் அந்த கணுக்காலில் மட்டும் முடியுதுங்க.
ஒரு நரம்பு 2 நரம்பு இல்லை, 500 நரம்பு இல்லை, 5040 நரம்புகள் முடியுது. அதில் 40 நரம்புகள் மூலாதாரத்தில் போய் தொடர்புடையது, மூலாதாரத்தில் போய் இணையுது. 5040 மூலாதாரமும் 5000 நரம்புகள் முகத்தோடு இணையுது. ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம் அந்த எங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 கன்னத்தில் முடியுது அந்த நரம்பு. உங்களுக்கு கன்னம் சுருங்காமல் இளமையாக அழகாக இருக்கணும்னா இந்த கணுக்கால் முட்டியை நல்லா சாமிஜி சொல்கிற மாதிரி அழுத்தி விட்டு 9 தடவை வலச்சுழலாக இடச்சுழலாக வலச்சுழலாக சுற்றுனீங்கன்னா முகம் சுருக்கம் வராது. அதுக்கு தான் இந்த பயிற்சி. சரிங்களா? பாருங்கள், ஒரு கணுக்கால் முட்டி அழுத்தத்தில் எவ்வளோ வச்சுருக்குறாங்க சாமிஜி. நீங்கள் உள்ளே போய் ஆராய்ச்சி இன்னும் போயிட்டே இருக்குதுங்க. ஆராய்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்குது. அழுத்தி விட்டுட்டாங்களா? நல்ல உள்ளங்கை சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சுற்றுவாங்க, விரலெல்லாம் சுற்றக்கூடாது. இந்த உள்ளங்கை சூடு அதில் படணும். ஏன்னா எப்படி முட்டியில் நீர் தேங்குமோ அதே மாதிரி கணுக்கால்லையும் நீர் சேரும். இந்த 2 முட்டியில் தான் நீர் சேரும் நம்ம உடம்புல. இந்த முட்டிலலாம் சேராது. கணுக்கால் முட்டி வீங்கும், பார்த்துருக்கீங்களா? கால் பாதம் வீங்கும், பாதத்தில் நீர் கோக்கும். அந்த நீர் சேர்றதெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு சுற்றி விட்டிங்கன்னா நீர் கோர்க்கவே கோர்க்காது. அடுத்தது என்ன பண்ணுவோம்? கைகளை உள்ளே கொடுத்து நல்லா இப்படி என்னங்க 3 முறை வலச்சுழலா, 3 முறை இடச்சுழல், 3 முறை வலச்சுழலுங்கய்யா. உள்ளங்கை வச்சு தான் சுற்றணும். நம்ம கை சூடு அதில் படணுவாங்க. சரிங்களா? இப்போ கையை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க, கால் நல்லா கரெக்டாக பிடிக்கிறாங்க. இந்த தம்பி நிறைய பேர் தப்பாக பிடிப்பாங்க காலை. கரெக்டாக பாருங்கள், இவங்க கால் பிடிச்சிருக்கிறது இந்த கட்டை வரல், இந்த சுண்டிகை அடங்கலை பிடிக்கும். கணுக்கால் இந்த நகத்து கீழே இருக்க அடங்கலை பிடிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் இங்கே விருத்தி அடங்கலை பிடிக்கும். 2 அடங்கலை பிடிக்கும். கரெக்டாக பிடிச்சிருக்குறாங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, காலை வந்து இன் அவுட்டு, ரைட் லெஃப்ட்டு, ரைட்டில் 5 லெஃப்டில் 5 ரைட்டில் 5 ரொட்டேஷன் பண்ணோமா கால் பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் உள்ளங்கால் அழுத்தும் பொழுதும் உயிரடங்களை பிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? கை ஒன்று மேலே ஒன்று. அங்கே யாரெல்லாம் உயிரடங்களை பிடிக்கிறதுக்கு விட்டுட்டீங்களோ இங்கே ஒரு சாமிஜி இங்கே பிடிப்பாங்க. கை நீங்கள் இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிக்கும் பொழுது சில பேர் இப்படிலாம் பிடிப்பீங்க, அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பிடிக்கிறவங்க இந்த தம்பிக்கை பார்த்துங்க. அந்த உள்ளங்காலை வச்சு உள்ளங்கால் பிடிங்க பாருங்க. கையை இப்படி பிடிச்சிக்கணும் கரெக்டாக. முதல்ல உள்ளங்கால் வெள்ளை இடங்கள் இங்கே பிடிச்சிட்டோம். முன்னாடி பாருங்க, சுண்டிகை இடங்கள், விருத்தி இடங்கள் முன்பக்கம் பிடிச்சிட்டோம். இந்த பக்கம் உள்ளங்கால் வெள்ளை இடங்களை பிடிச்சிட்டோம். 3 உயிரிடங்களையும் இப்போ சேர்த்து பிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? நீங்கள் முதல்லையும் கரெக்டாக பண்ணி இப்பயும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு போனஸ். முதல்ல பண்ணாமல் இப்போ பண்ணிட்டா 100% வெற்றி. முதல்லையும் பண்ணாமல் இப்பயும் பண்ணாமல் இருந்தால் அவ்வளோதான். கையை இப்போ தான் இப்படி தூக்கிக்கணும். இது லாக்கிங். இப்போ தான் இப்படி சுற்றணும். கால் சுற்றக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. பாருங்க, இங்கே லாக் பண்ணிடணும். இது மட்டும்தான் சுற்றணும். கீழே அஞ்சு பாருங்க, வேற எதுவும் அசையாது. திருப்பி மேல் நோக்கி அஞ்சு, திருப்ப கீழ் நோக்கி அஞ்சு. இதுக்கு மேலே எதுவுமே அசையக்கூடாது. ஆமாம், டைட். இது வந்து லாக்கு. வேற எதுவும் அசை. கால் நல்லா லாக் பண்ணிக்கணும். பாதத்தை டைட்டாக பிடிச்சி சுற்றணுங்க. பாதம் மட்டும்தான். ரைட். இப்போ 15 சுற்று சுற்றியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? போகிறோமா? கால் எப்படி அமுத்துவோங்க? இருங்க 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 இருங்க. கார்த்தி தப்புதா? கார்த்தி இரு, கார்த்தி இரு, பார்த்துக்கோ. நீ அங்கேருந்து அழுத்தக்கூடாது. பாதத்தில் உள்ளங்காலை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம். இந்த ஜிக்ஸாக்கெல்லாம் அழுத்திருக்க மாட்டோம். பாருங்க, கையை இப்படி வச்சுக்கங்க. இப்படி அழுத்தி விட்டுட்டு இந்த கட்டை விரல் இந்த வர்ம புள்ளிகளை தொட்டுக்கிட்டே அழுத்திக்கிட்டே எதை பிடிக்குது பாருங்க. பிடிச்சிக்கிட்டு இங்கே வரும் பொழுது தயவு செய்து இந்த எலும்பை பிடிக்காதீங்க. இந்த எலும்பை பிடிச்சி நோ யூஸ். இந்த கணுக்கால்ல இருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் வந்து காக் மசில்ஸ். இங்கே பிடிக்கலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா பல்லம் விழும். அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் படத்தை எடுத்து பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ரிப் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பை நீங்கள் பிடிக்கலாம். தான் நம்ம பிடிக்கிறோம். இப்படி பிடிக்கும் பொழுது இங்கேயும் பாருங்கள், முட்டில் எப்படி 16 விரல் சொன்னமோ இங்கேயும் அதே மாதிரி அவங்கவுங்க கணுக்காலில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக 20 விரல் இருக்கும். 8, 16, 20. இந்த 20 விரல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 விரல் இப்படி அழுத்துகிறோம், அடுத்த 4 விரல் இப்படி அழுத்தும் பொழுது முதல் 4 விரல் சயாட்டிகா நர்வ் சிஸ்டம், ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். காலையில் எழுந்துக்கும் பொழுது கால் கட்டை வரல வரைக்கும் இழுக்குது இல்லையா? சில பேருக்கு இடுப்பு இழுக்கும்,
முதுகுத்தண்டுலேருந்து கால் முட்டிக்கு பின்பக்கம் கால் வரைக்கும் இழுக்கும். இந்த பிரச்சனைலாம் வராது. சயாட்டிக்கா. 5, 6, 7, 8 அடுத்த 4 விரல் வந்து பிரெயின் ஹெமராய்டு, மூளையில் இரத்த கசிவு வராமல் இருக்கிறதுக்கு. நமக்கு விதியில் அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? நம்ம விதியில் நமக்கு இருக்குங்க, ஒரு வேளை என்ன பண்ணலாம்? இப்போது அட்வான்ஸாக நம்ம இதை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இருக்காது. இல்லை என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னால் 4 to 8 பிடிக்காதீங்க. புரியுதுங்களா? சயாட்டிக்கா நர்வ் சிஸ்டம், பிரெயின் ஹெமராய்டு, 8 விரல். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த 4 விரல் பிடிச்சிங்கன்னா இந்த இடம்தான் வந்து கொம்பேரி அடங்கல், அடுத்த உயிரடங்கல். இதுதான். இந்த பாருங்க, அம்மா இப்படி இழுக்கிறாங்க பாருங்க. பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு காலை இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரமா கொடுப்பாங்க. இப்படி பிடிச்சி இழுத்துட்டு நம்ம எப்படி சக்தியில் பின்னாடி இழுத்தோமோ அதை மாதிரி உள்பக்கம் பிடிச்சி இப்படி இழுப்போம். எடுத்துட்டு விரல் கொம்பேரி அடங்கல். உலகத்தில் வெரிகோஸ் வெயினுக்கு there is no medicine. நரம்பு சுத்துது பார்த்தீங்களா? நரம்பு சுத்தம். அதுக்கு ஒரே மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொம்பேரி அடங்கல் தான். கொம்பேரி அடங்கலை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா வெரிகோஸ் வெயின் நமக்கு லைஃப் லாங்கு வரவே வராது. புரியுதுங்களா? இந்த கணுக்கால்லேருந்து 8வது விரல் கொம்பேரி அடங்கல், அதுக்கு ஒரு விரலுக்கு கீழே வந்து மண்ணை அடங்கல். 2 உயிரடங்கல் அங்கே இருக்குது. அதைத்தான் நம்ம இப்படி அழுத்துறோம். 4, 8 இந்த 12வது விரல் அதைத்தான் போய் அழுத்தோம். வெரிகோஸ் வெயின் உயிரடங்கல். 12 முடிச்சிச்சிங்களா? அடுத்தது 13 to 16. இது எதுக்கு? நுரையீரலுக்கு, லங்ஸுக்குங்க, லங்ஸுக்கு. 17 to 20 ஹார்ட்டுக்கு. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். சயாட்டிக்கா, பிரெயின் ஹெமராய்டு, வெரிகோஸ் வெயின், லங்ஸு, ஹார்ட். அழுத்துங்க. இவங்க நல்ல பாருங்க, இந்த கெண்டை சதையை பிடிச்சி இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது என்னங்கன்னா இங்கே ட்ராவலர் வெயின் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நிறைய பேர் நம்ம டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி எதுங்க? நம்ம கெண்டைக்கால் சதை தான். அதனால தான் டாக்டர்ஸ்க்கு வாக்கிங்க்கு போங்க போங்க போங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம நடக்கும்போது என்னாகும், அந்த காக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், கெண்டைக்கால் சதை ஆக்டிவேட் ஆகும். அங்கே ட்ராவலர் வெயின் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வயசு ஆக ஆக மூச்சு வாங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குறது, ரொம்ப நடந்தால் மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். மைட்ரல் வால்வு ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. இந்த மைட்ரல் வால்வு ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும். அந்த ப்ராப்ளமோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து 1.5 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த தண்ணி தான் குடிக்கணும். அதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா ஒரு லங்ஸ்க்குள்ளே தண்ணி போயிடும். அந்த மைட்ரல் வால்வு சிஸ்டம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். ஒரு 2 ஸ்டெப்பு அதனாலே மூச்சு வாங்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா மூச்சு வாங்கும். அவங்களுக்கு எங்கே தெரியுமா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க? இந்த காலை தான் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ட்ராவலர் வெயின் சிஸ்டத்தை போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, இல்லை ஸ்கேன் பண்ணுங்கன்னு. எக்ஸ்ரேக்கு வந்து 6000 ரூபாய் வாங்குறாங்கங்க. இங்கே எடுப்பாங்க எக்ஸ்ரே, இங்கே எடுப்பாங்க ஸ்கேனு, காலில் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு எங்கே தெரியுமா நோட்ஸ் காமிக்கும்? லங்ஸில் பிளட் நோட்ஸ் காமிக்கும். லங்ஸில் குட்டி 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 குட்டியாக பிளட் அப்படியே உருண்டையாக நிற்கும். அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யலைன்னா ஹார்ட்டுக்கு ரத்தம் போகாது. அங்கே என்ன டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து சாக்ஸ் போடுங்க, சாக்ஸ் வேறு பண்ணுங்க. ஒரு சாக்ஸ் ஒன்று எழுதி கொடுப்பாங்க. இந்த வெரிகோஸ் வெயினுக்கும் அந்த சாக்ஸ் தான் எழுதி கொடுப்பாங்க. பிங்க்கில் வெள்ளையில் இருக்கும். இந்த மாதிரி ட்ராவலர் வெயின் ப்ராப்ளம் இருக்கும். சாக்ஸ் டைட்டாக போடுவாங்க, எரியும், அது நமக்கு வலியாக இருக்கும். ராத்திரி மட்டும்தான் அது கழட்டணும். எந்த நேரமும் அந்த சாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மெடிசினல் சாக்ஸ் போய் அந்த நர்வ்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம கையிலேயே நம்ம என்ன பண்ணலாம், தினம் இந்த சிஸ்டத்தை நம்ம அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த கெண்டைக்கால் சதையை வயசானவங்களாம் கொஞ்சம் உட்காந்துருக்கும் போது ஒரு 40-50 வயசு நம்மளே கூட சொல்கிறேங்க, சும்மா உட்காந்துருக்கும் போது கூட என்ன பண்ணலாம், நம்ம காலை நம்மளே பிடிச்சி விட்டுக்கலாம். காலை பிடிச்சி விட்டால் பாருங்கள் நல்லா தூக்கம் வரும். காலை அமர்த்தினா என்ன வருங்க, தூக்கம் வரும். ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நம்மளோட செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி அது. அப்போ அந்த பிளட் நோட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா வெரிகோஸ் வெயினுக்கும் அதான் ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, வெரிகோஸ் வெயினுக்கு நீங்கள் சர்ஜரி சொன்னாங்கன்னா சர்ஜரி ரொம்ப மேஜராக இருந்தால் பண்ணுங்கள். சர்ஜரி வந்து ரெக்கமெண்டபிளே கிடையாது. நீங்கள் சர்ஜரி ஒரு இடத்துல ரூட்டை மாற்றி விடுவாங்க, சுற்றிட்டு இருக்குதா அந்த நரம்பு, அதை ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை வேறு ரூட் இப்படி நீட்டி விடுவாங்க. உடனே அது உடையும், உள்ளுக்குள்ளே அது பிளாஸ்ட் ஆகி பிளட்டு வெளில போக ஆரம்பிக்கும். வேறு இடத்துல திரும்ப சுற்றும், திரும்ப வேறு ரூட்டில் உடையும், அந்த மாதிரி பண்ணும். இந்த நோட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ரேலேயோ ஸ்கேன்லேயோ, இது நாள் பட என்ன ஆகும்னா அவங்க மூமெண்ட்டு நடக்கணுங்க. அதுதான் வயசான கூட வாக்கிங் போங்க நட இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு என்ன முட்டி வலிச்சாலும் நீங்கள் நடக்கணும்.
முட்டி வலி இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக நடக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நடக்காமல் எனக்கு முட்டி வலி, நான் டாக்டர் நடக்கக்கூடாது சொல்லிட்டாரு, பேக் பெயின் நடக்கக்கூடாதுன்னு தயவு செஞ்சு வீட்டிலையாவது நீங்கள் நடங்க. நடக்கலைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்னடா பிளட் அப்படி வெளியில் ரத்த கொப்புளங்கள் வர ஆரம்பிக்கும். மேலே போகாது பிளட்டு, கீழே காலிலே கெண்டை காலில் கொப்பளமாக வரும். நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். ஐயாவோட அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கு 88 வயசில் தான் வந்தது. நிறைய நடப்பாங்க. எப்போ அவங்களோட வேலை குறைஞ்சி போய் ஆக்டிவேஷன் குறைஞ்சி போச்சோ, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பாருங்கள், கால் அந்த கண்டை காலில் ரெட்டாக தெரியுதா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கவனிச்சு பாருங்கள். ஸ்டண்ட்டு வச்சவங்க, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, பிபி அதிகமாக இருக்கவங்க, பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறவங்க அந்த காலை கவனிச்சிங்கன்னா இந்த கெண்டை காலில் ரெட்டாக அங்கங்கே பேச்சஸ் தெரியும். அதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன். அந்த ரெட்டு பேச்சஸ் தெரியுதுன்னு சொன்னால் உங்களுக்கு லங்ஸுக்கு போகிற இல்லை ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதனால் நீங்கள் காலை என்ன பண்ணணும், கெண்டைக்கால் சதையை நல்லா பிடிச்சி அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லேயும் லங்ஸ்லேயும் வர மேஜர் ப்ராப்ளத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா எங்கள் ஐயாவோட அம்மா வந்து ஒரு 85 வயசில் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு 80 வயசு இருக்கும்போது கீழே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மூமெண்ட்டு குறைஞ்சி போச்சு. வாக்கர் வச்சு தான் நடக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுக்கு, நிறைய வேலை பண்ணி ஸ்ட்ரெஸ். அதனால் அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் இந்த காலை அழுத்தி விட்டே அவங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணோம். நாங்கள் 75 வயசில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க. இப்போ டாக்டர் என்ன சொன்னார், எதுவும் சர்ஜரி பண்ண முடியாதுங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ஃபேட்டாக குண்டாக இருக்கிறாங்க, சர்ஜரி பண்ணாமல் அவங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ். நாங்கள் தினமும் 2 பேரும் போய் இந்த கால் பாதத்தை அழுத்தி விடுறது, இந்த கெண்டைக்கால் அழுத்தி விடுறது, அப்படியே 85 வயசு வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்தோம் அவங்கள. கடைசியில் முடியல, என்னதான் நம்ம பயிற்சி பண்ணாலும் வயசானவங்கள மூமெண்ட் குறைஞ்சி போச்சு. ஃப்ராக்சர் ஆனவொன்னே மூமெண்ட் குறைஞ்சி போச்சு, எங்களோட ஹெல்ப்போடு தான் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா அவங்களுக்கு வாக்கிங் குறைஞ்சி போனதால் பிளட்டில் சின்ன கட்டி தான் கடைசியில் வர ஆரம்பிச்சு, ரத்த கட்டி. கண் கூட பார்த்துருக்கோம். இப்போ நம்ம காலை அழுத்தி விடும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உடற்பயிற்சி புக்கில் மேல் நோக்கி மட்டும்தான் அழுத்துறோம், கீழே அழுத்தக்கூடாது. நீங்கள் புக் எடுத்து பாருங்கள், கீழே விடக்கூடாது. ஏன்னா இது பிளட்டு மேலே தான் ஏறுது, கீழே இறங்கலை நமக்கு. அந்த இடத்துல மேல் நோக்கி நல்லா அழுத்தி விடணும். சரிங்களா? வாழ்க வளம். ரைட். இப்போது இப்படி தான் அது பண்ணணும்னு பார்த்தோம். முதுகுத்தண்டு, மூளை, நரம்பு சுற்றல், தப்பித்தல், அதிலிருந்து நுரையீரல், இருதயம், இப்படித்தான் நம்ம அந்த ஃப்ளோ கீழிருந்து மேல் நோக்கி தான் போகிறோம். திருப்பி மேலேருந்து கீழ் நோக்கி இறக்க கூடாது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த காலுக்கு இப்போ ஐயா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இடது காலை வந்து மேலே வச்சுக்கிறாரு, மேலே வச்சார். இப்போது வெளிப்பக்கம் 2 உயிரிடங்களை அழுத்திட்டாரு. இப்போ உள்ளங்கால் முதல்ல கட்டை விரலை அழுத்துறாரு, தலைப்பகுதி, 2வது விரல், 3வது விரலை இப்போது 2, 3. இப்போ 2, 3 பிடிச்சிக்கிறாரு, அழுத்துறாரு. அடுத்தது வந்து 4, 5 நல்லா கீழ் பாருங்கள், கழுத்து நரம்பு மண்டலம் வரைக்கும் அழுத்துறாரு. பின்பக்கத்துலேருந்து அழுத்துங்க. அப்படியே போகலாம், பிரிக்கவே பிரிக்காதீங்க. அழுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மார்பு பகுதி அப்படியே போகணும். ஆமாம், அந்த உயிரிடங்கள் டச்சு விடுற வரைக்கும் கை பிரியாது நமக்கு. அதான் சிறப்பு அந்த இடத்துல. வயிற்று பகுதி வரும்போது கை தானாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடங்கல் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளங்காலில் தான் அடங்கல் வருது. அதுக்கப்புறம் உள்ளங்காலில் அழுத்துறோம், மார்பு பகுதி அழுத்துறோம், வயிற்று பகுதி அழுத்துறோம். அந்த வயிற்று பகுதி முடிஞ்ச உடனே அடுத்தது இடுப்பு பகுதி. முழு பலத்தை கொடுக்குறோம் இடுப்பு பகுதியில், நம்மளுடைய முழு பலத்தை கொடுக்குறோம் இடுப்பு பகுதியில். ஜிக்கா ஒரு மடிப்பு அது மேலே போய் வரும். அப்படியே கீழ்கால் வரைக்கும் வந்த உடனே கடைசியில் அந்த ஆசனவாய் பகுதி கிட்ட வந்த உடனே ஒரு 10 முறை அப்படியே அழுத்தி விட்டுறோம். ஆசனவாய் பகுதி அப்படி அழுத்தி விட்டுறோம், நமக்கு மலச்சிக்கல் வராது. இப்போது பக்கவாட்டில் மேலிருந்து கீழாக அப்படி அழுத்தும் போது கீழ்ப்பக்கம் பித்தப்பை, மேல் பக்கம் முதுகுத்தண்டு அழுத்துறோம். அந்த சென்டர் கிட்ட வரும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு வந்து ஹைட்ரசல், இரண்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆமாம், மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 3 முறை இதை அழுத்துறோம். அடுத்தது வந்து கணுக்கால் பகுதியை அழுத்துறோம். கணுக்காலை வந்து கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக 3 முறை இப்படி அழுத்துறோம். இந்த கணுக்கால தான் நம்ம என்ன பார்த்தோமோ 5040 நரம்புகள் இருக்குது. 40 நரம்புகள் மூலாதாரத்தோடு தொடர்பினை கொண்டு குண்டலினி சக்தியை எழுப்பிடும், தவம் நல்லா வரும். 5000 நரம்புகள் ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம், கன்னத்தோடு தொடர்பினை உடையது. என்றைக்கும் நம்ம இளமையாக இருப்போம், முகத்தில் வந்து வயசானாலும் தோல் வந்து சுருக்கம் விழாது. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போல்லாம் 40 வயசுலேயே நிறைய பேருக்கு முகவாதம் வந்துடுது. பார்த்தீங்களா, வாய் கோணையாக போயிடுது பாருங்கள், ஒரு சைடு இழுத்துக்கிட்டு. முகவாதம் வராமல் இருக்கணும்னா இதை சுற்றி விடுறது சரியான முறையில் அழுத்தணும். சுற்றுறது
வலது 3 இடது 3 வலது 3 சரியான முறையில் சுற்றுனீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் முகவாதம் வரவே வராது, பெராலிஸ் வராது. புரியுதுங்களா? அடுத்தது இடுப்பை கையை வந்து லாக் பண்ணிக்கிறேங்க. இங்கே லாக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த 3 உயிரிடங்களை சேர்த்து பிடிச்சிக்கிறோம். இப்போ மேலே இங்கே மூமெண்ட்டே இருக்கக்கூடாது. கீழே 5, அதே மாதிரி வந்து மேல் நோக்கி 5 முறை சுற்றணும், திருப்பி வந்து கீழ் நோக்கி 5 முறை சுற்றணும். அதை முடித்த உடனே 2 கை அப்படி நேராக இன்சர்ட் பண்ணுங்க. அப்படி இங்கே அவ்வளோதான். இப்படி அவ்வளோதான். குட். அப்படி ஒரு அழுத்துருங்க. அழுத்திட்டு வாங்க. அழுத்திக்கிட்டு வந்துட்டு இங்கே பின்பக்கம் வரும் பொழுது என்ன படிக்கணும்? முதல்ல சயாட்டிகா நர்வ் சிஸ்டம், பிரெயின் ஹெமராய்டு, உயிர் அடங்கல், அதான் அந்த கொம்பேறி அடங்கல், அங்கே தான் அதான் வெரிகோஸ் வெயினுக்கு. அதுக்கப்புறம் நுரையீரல், அப்படி மேலே வாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து இருதயம். நல்லா உள்பக்கமாக பிடிச்சி இழுக்கணும். புரியுதுங்களா? இப்படி இழுத்துட்டிங்கன்னா இதுதான். இந்த முறையில் செய்தால் கால் பயிற்சியை 40 நிமிடம் நம்ம வந்து நடைப்பயிற்சி போயிட்டு வந்ததுக்கு சமம். 40 நிமிஷம் நடைப்பயிற்சி யார் சரியான முறையில் போகிறாங்களோ அந்த எஃபெக்ட் இதில் கிடைக்கும். நம்ம நிறைய பேர் போகிறதெல்லாம் வாக்கிங்கே கிடையாது, தப்பாக